பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பயோபிக்கான தேசிய தலைவர் திரைப்படம் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஊமை விழிகள், உழவர் மகன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனர் அரவிந்த் ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஜேஎம் பஷீர் தான் இந்த படத்தில் முத்துராமலிங்க தேவராக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் பாசிட்டிவான விமர்சனங்கள், இன்னொரு பக்கம் சில கான்ட்ரவர்ஷியான விஷயங்களுக்கும் பேச பொருளாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் யார் அப்படின்னு அவரை பற்றின ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறக்கிறாரு முத்துராமலிங்கம். இவர் குழந்தையா இருக்கும் போதே இவங்களுடைய அம்மா தவறினதுனால இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் குடும்பம், அதாவது ஆயிஷா பிபி அப்படின்ற ஒரு அம்மாட்ட தான் இவர் தாய்ப்பால் பிடிச்சி வளர்றாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இவருக்கு முஸ்லீம்கள் மீது ஒரு பற்று அதிகம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம முஸ்லீம் மக்கள் நம்ம தமிழ்நாடை விட்டு போகக்கூடாது அப்படின்னு முஸ்லீம் பக்கம் நின்று போராடினவர். முஸ்லீம்களுக்கு அகேன்ஸ்டாக நின்றவங்களுக்கும் எதிர்த்து இவர் போராடினார். 1939 இவருடைய அப்பாவும் உடல்நலக்குறைவு காரணமாக காலம் ஆயிடுறாரு. இவருடைய பாட்டியுடைய வீட்டில் தான் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. கல்லுப்பட்டி அப்படின்றது பசும்பொன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் இவர் வளர்ந்துட்டு இருக்காரு. படிப்பிலையும் நல்ல பையனாக நல்லா படிச்சுட்டு இருக்க ஒரு சூழலில் 1924 உடல்நலக்குறைவு காரணமாக இவரால் அதிகமாக படிக்க முடியல. அதோட ஸ்கூலில் நிப்பாட்டிடுறாங்க. தன்னுடைய படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டாலும் இவருக்கு இந்த பேசுறது, புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஆர்வம் அதிகம். தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு இருக்காரு. 1933 சேதுராமன் அப்படின்றவர் விவேகானந்தர் பேரில் ஒரு வாசகசாலை திறக்கிறாரு. அதில் பேசுறதுக்காக நிறைய பேரை அழைக்கிறாங்க. அங்கே அப்போ கிருஷ்ணசாமி அப்படின்றவர் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல, அவரால் வர முடியல. இந்த நிலையில் அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் ஒரு விஷயமா வந்திருக்காரு. இந்த தகவல் கேள்விப்பட்ட சேதுராமன் செட்டியார் அப்படிங்கிறவர் அங்கே போய் அவரை பார்த்து இந்த ஒரு விழாவில் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு அவரை அழைப்பு விடுறாங்க. அவரும் அங்கே பேசுகிறாரு. 3 மணி நேரம் அங்கே விவேகானந்தர் பற்றி அவர் ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற கூட்டமே வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இவ்வளோ திறமையாக பேசுவார் அப்படிங்கிறது, அதாவது அதுதான் அவருடைய முதல் கன்னி பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அவர் பேசின விஷயம் பலரையும் வியக்க வச்சது. குறிப்பாக அதே மேடையில் அதே நிகழ்ச்சியில் காமராஜர் அவரும் கலந்துக்கிட்டாரு. காமராஜர் அப்போ முதல்வர் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் அவர் ஒரு ஆளாக இருக்கார், காங்கிரஸ் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை கேட்ட காமராஜர் அவர்கள் ரொம்பவும் வியந்து இந்த மாதிரியான இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தேவை அப்படின்ட்டு பலர்ட்டையுமே கருத்து தெரிவித்திருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய முதல் மேடை பேச்சு. 1920 பிறகு அப்போதைக்கு மதராஸ் மாகாணத்தில் இருந்த மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற இடங்களில் குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. அதாவது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அந்த ஒரு குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணுறது போன்ற விஷயங்கள் ரொம்பவும் தீவிரமாக நடந்துட்டு இருந்தது. பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படியே இருந்தது. இந்த நிலையில் முத்துராமலிங்க தேவர் இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து தன்னுடைய மக்களை திரட்டி நிறைய போராட்டங்கள் பண்ணுறாரு. நிறைய ஊருக்கு சுற்றுப்பயணம் போய் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படுது. இது அப்போதைக்கே ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. பலருமே குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடி எதுவுமே நடக்காத சூழலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த ஒரு விஷயத்தமா ரொம்பவும் தீவிரமாக செயல்பட்டு பலர்ட்டையும் பேசி இந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணது இப்போ வர பேசுபொருள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய முதல் தேர்தல் வெற்றி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுதந்திரத்துக்கு முன்னாடியே, அதாவது 1947க்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. குற்றப்பரம்பரை சட்டம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணதுனால நீதி கட்சி மீது மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. 1936 அவர் பர்மாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப வராரு. அப்போ முதுகுளத்தூர் தொகுதியில் நீதி கட்சி வேட்பாளரை எதிர்த்து போட்டிடுறாரு. அதில் அவர் ஜெயிக்கவும் செய்கிறாரு. இதுதான் அவர் வெற்றி பெற்ற முதல் தேர்தலாகும். அதுக்கு பிறகு அவர் மாவட்ட வாரிய தலைவராகவும் அவர் மாறுறாரு. 1937 மாநில தேர்தல், அதாவது மதராஸ் மாகாண தேர்தல் நடக்குது. அப்போ முதுகுளத்தூர் தொகுதியில் இவர் பயங்கரமாக இளைஞர்கள் எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்துகிறாரு. இளைஞர்கள் எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்கு உழைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அவர் நடத்தி அது சக்ஸஸாகவுமே நடக்குது. அதுக்கு பிறகு ஆங்கிலேய அரசு இவருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இவர் ராமநாதபுரத்தை தாண்டி வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இருந்தாலும் 1937 பிப்ரவரி மாதம் ராமநாதபுரம் தொகுதியில் இவர் போட்டிடுறாரு. ஸோ இவரை எதிர்த்து ஆங்கிலேய நீதி அரசு ஒரு மிகப்பெரிய கேண்டிடேட்டாக அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டணும், இவரை நான் தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவங்க பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி அப்போ ராமநாதபுரம் மன்னரை இவங்க எதிர்த்து போட்டிடுற மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ராமநாதபுரம் மன்னரையும் தோக்கடிச்சு அங்கே தேவர் ஜெயிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அப்போதைக்கு கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் முத்துராமலிங்க தேவர் இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த நட்பு எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1939 திரிபுரியில் நடக்கக்கூடிய 52வது வருடாந்திர காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. இதில்
முத்துராமலிங்க தேவருமே கலந்துக்கிறாரு. அந்த ஒரு கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து பட்டாபி சீதாராமையா போட்டியிடுறாரு. அவர் வந்து காந்தியடிகளுடைய ஆதரவு பெற்றவராக இருக்காரு. இருந்தாலும் தேவர் வந்து நேதாஜிக்கு சப்போர்ட் பண்ணி அதில் வந்து நேதாஜியுமே ஜெயிக்கிறாரு. தென் தமிழகத்திலிருந்து பலருமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு நிலைப்பாடுமே அங்கே ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு காந்தி அவருடைய கருத்து வேறுபாடு காரணமாக நேதாஜி அதிலிருந்து விலகுறாரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலிருந்துமே அவர் வெளியே வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியை ஜூன் 22 அவர் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாடு தெரிவிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதனால் அவருமே இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் வந்து நேதாஜியோட சேர்ந்து இது பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவராகவும் தமிழகத்தின் தலைவராகவும் முத்துராமலிங்க தேவர் வந்து மாறுறாரு. 1949 ஜனவரி 23 தேதி, அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் திரும்பவும் பொது வாழ்க்கைக்கு திரும்புகிறாரு. அப்போ நேதாஜி அப்படின்ற ஒரு பேரில் அவர் ஒரு பத்திரிகையும் ஆரம்பிக்கிறாரு. அதோடைய ஆசிரியராகவும் இவராகவே இருக்கார். இந்த சூழலில் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது மதுரை தமுக்கம் மைதானத்தில். அப்போ வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு செய்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்துட்டார் அப்படின்னு பல தகவல்கள்லாம் போயிட்டு இருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோட தான் இருக்காரு, அவன் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், வதந்திகளை நம்ப வேணாம் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இது அந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல்கள்லாம் போயிட்டு இருக்கப்ப அவர் உயிரோடு இருக்காரு, அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை அங்கே ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் இவர் கொஞ்சம் பொது வாழ்க்கையிலும் ஒதுங்கி இருந்தார். அந்த சமயத்தில் வந்து இவர் சீனாவுக்கும் கொரியாவுக்கும் இந்தியாவிலிருந்து போயிட்டு அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் கூட இங்கே தொடராயிட்டு இருந்துச்சு. 1952 இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் நடக்குது. அதில் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து மிகவும் துரிதமாக அவங்க வந்து பிரச்சாரங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. 2 தேர்தலுமே ஒரே நாளில் தான் நடக்குது. அதாவது லோக்சபா மற்றும் சட்டமன்ற தேர்தல் ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்குது. இதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து அருப்புக்கோட்டை லோக்சபா தொகுதியிலையும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலுமே அவர் போட்டிடுறாரு. இது 2லுமே அவர் வெற்றி பெறாரு. ஆனால் ஏதாச்சும் ஒன்று மட்டும் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால லோக்சபா பதவியை துறந்துட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பிறகு நடந்த 1957 எலெக்ஷன்லையுமே இதே ஒரு சூழல் ஏற்படுது. இந்த முறையும் அவர் அருப்புக்கோட்டை மற்றும் முதுகுளத்தூர் இந்த 2 தொகுதியிலையுமே போட்டியிட்டு அகைன் அது 2லுமே அவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் இந்த முறை வந்து அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய அதை ராஜினாமா பண்ணிட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தன்னுடைய பணிகளை தொடர ஆரம்பிக்கிறார். 1957 தென் தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவின ஒரு ஆண்டு அப்படின்னே நாம் சொல்லலாம். காரணம், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் ராஜினாமா வரும். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய வேட்பாளர், இவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளரான சசிவர்ண தேவர் அதில் போட்டியிடுறாரு. இடைத்தேர்தலில் அவருமே ஜெயிக்கிறாரு. இந்த நிலையில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுது. அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினரும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 2 சமூகத்தினர் அது ஒரு அதாவது அரசியல் கட்சிகளுக்கான மோதல் அப்படின்றத தவிர்த்து இது ஒரு ஜாதிய மோதலாக அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கலவரங்கள், வீடுகளை கொளுத்துறது, மக்களை இது பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இதனால் செப்டம்பர் 10 வந்து இவர் முத்துராமலிங்க தேவர் மற்றும் இமானுவேல் சேகரன் இந்த மாதிரி முக்கியமான ஆட்களோட வந்து மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டு, இந்த பிரச்சனைகள்லாம் முடிக்கணும், அமைதியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த கூட்டமும் நடக்குது. ஆனால் அங்கே இருதரப்புக்கும் இடையில் வாக்குவாதமும் ஏற்படுது. இதுக்கடையில் இந்த கூட்டம் நடந்த மறுநாள் செப்டம்பர் 11 இமானுவேல் சேகரன் வந்து பரமக்குடியில் படுகொலை செய்யப்படுறாரு. இது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துச்சு. பல பிரச்சனைகள் நடந்தது. திரும்பவும் 2 குழுக்களுக்கான, அதாவது 2 ஜாதிகளுக்கான பிரச்சனைலாம் அது பார்க்கப்பட்டது. இந்த மரணத்துக்கு, இந்த கொலைக்கு வந்து இவங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் காரணம் அப்படின்ட்டு பலருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கைது செய்யணும் அப்படின்ட்டு போராட்டங்கள்லாம் கூட எழுந்தது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் தேவர் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மம் காரணமாக இது வந்து கேஸ்லாம் போட்டிருக்காங்க, இது வந்து நியாயமானது கிடையாது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுதலையும் பண்றாங்க. இது அதாவது 1957 இந்த இமானுவேல் சேகரனுடைய படுகொலை, அந்த இடைத்தேர்தல், இதெல்லாம் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஜாதி கலவரமாகவே அங்கே மாறுச்சு. பிற சமூக மக்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஆலய பிரவேசம் பண்ணி அவங்களையும் கோயில்களை கூட்டிகிட்டு போன ஒரு பெருமை அவரையுமே சேரும். 1963 உடல்நலக் குறைவு காரணமாக அக்டோபர் 29 அதிகாலை 5 மணியில் அவரது உயிர் வந்து பிரியுது. அவரது உடல் மறுநாளான அக்டோபர் 30 அவர் வழங்கக்கூடிய வள்ளலார் முறைப்படி வந்து அமர்ந்த நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுது. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், ஆன்மீகவாதி அப்படின்ட்டு பல விஷயங்களை அவரை பற்றி நாம் சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மறைவுக்கு பிறகு அக்டோபர் 30 ஒவ்வொரு வருஷமுமே அவங்களுடைய இதுக்கு போய் மக்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது, முளைப்பாரி எடுக்கிறது, அவர் தெய்வமாக வழிபடுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போவும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2010 அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து
இந்த முறை பசுமொழியில் இருக்கக்கூடிய தேவருடைய சிலைக்கு தங்க காப்பு நாங்கள் அணிக்கிறோம் அப்படின்னு அவர் அறிவிப்பும் கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுபடி அதே மாதிரி 13 கிலோ தங்கத்தாலான அந்த ஒரு காப்பை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ வர அது பத்திரமா பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்ல நினச்ச அந்த 10 விஷயங்கள் இதுதான். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களும் வைக்கப்படுது. இவர் வந்து ஒரு ஜாதிய தலைவராக இருக்கார், அதாவது தன்னோட சமூக மக்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த சமூக மக்கள் அவர் வந்து அவங்களுக்கான தலைவராக ஒரு ஜாதி தலைவராக மாற்றிட்டாங்க. இவர் இந்தியாவுக்காகவும் சரி தமிழ்நாட்டுக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பிற சமூக மக்களுக்காகவும் போராடி இருக்காரு. ஆனால் இப்போ வர அவர் ஜாதிய தலைவராக பார்க்குறது வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி பலரும் தங்களுடைய விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவரை பார்த்துருக்க நீங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பண்ண விஷயங்களை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம், வியந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.